நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியே இந்த மாதிரி ஒரு பட்டன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஹோவர் பண்ணும்போது பார்டர் வரும், இதை நான் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபுல் எஃபெக்டாக வரும். இந்த மாதிரி பட்டன் எப்படி நம்ம CSS HTML மட்டும் யூஸ் பண்ணி, பியூர் CSS மட்டுமே யூஸ் பண்ணி, JavaScript யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இங்கே HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கோம். நான் நேம் சேஞ்ச் பண்ணுறேன், க்ளோ ஃபைல் டாக்குமெண்ட் நேம் சேஞ்ச் பண்ணுறேன். நம்ம CSS ஃபைலை லிங்க் பண்ணுவோம். CSS ஃபைல் நம்ம லிங்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறேன். பாடிக்குள்ளே ஒரு பட்டன் நமக்கு தேவை. பட்டனுக்குள்ளே நான் வந்து ஹோவர் மீன் ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கேம்ஸாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா ஸ்டைல் பண்ணோம் இல்லையா, ஸோ கிளாஸ் நேம் அப்ளை பண்ணுறேன். BTN ஒரு கிளாஸ் நேம் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நேராக CSSக்கு போய் ஸ்டைல் பண்ண போகிறீங்க. இப்போ ரைட்ஸில் அவுட்புட் தெரிஞ்சுட்டு இருக்கு, பட்டன் வந்திருக்கு. வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி இதை இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் CSS ஃபைலுக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன போடுறேன்னா, ஃபஸ்ட் நான் HTML இருக்குது இல்லையா, HTMLலையும் என்னோடய பாடியும் ரெடி நான் ஃப்ளெக்ஸாக சேஞ்ச் பண்ணுறேன். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட், சென்டர், align items, சென்டர், ரெண்டுமே சென்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போகிறோம். பேக்ரவுண்ட் கலர் நான் ஒரு /161616ங்கிற கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓவர்ஃப்ளோ ஹிட்டன் கொடுக்க போகிறோம். ஏன்னா அது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஹிடன் ஸ்க்ரோல் பார் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காக ஓவர்ஃப்ளோ ஹிடன் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த அவுட்புட் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, பட்டனை ஸ்டைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். .btn நம்ம ஆல்ரெடி கிளாஸ் நேம் கொடுத்துருந்தோம்ல, HTML இந்த கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம்ல, இதை வந்து நான் ஸ்டைல் பண்ணுறேன். BTN கிளிக் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஸ்டைல் பண்ண ஆரம்பிக்கிறோம். மார்ஜின் வந்து 4 சைட்ஸுமே நான் கொடுக்குறேன். 4 சைட்ஸுமே 100 பிக்சல்ஸ்னு சொல்கிறேன். நான் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன அப்ளை பண்ணுறேன்னா, பேடிங் 50 பிக்சல்ஸ் டாப் அண்ட் பாட்டம், லெஃப்ட் ரைட் வந்து எனக்கு ஒரு எவ்வளோ வைக்கலாம், ஒரு 40 பிக்சல்ஸ்னு சொல்கிறேன். ஸ்டைல் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பார்டர். இப்போ எனக்கு பார்டர் இருக்குது இல்லை, எனக்கு எந்த பார்டருமே தேவையில்லை. ஸோ நன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அவுட்லைன், பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு அவுட்லைன் க்ரியேட் ஆகும். அதையும் நான் வந்து நன்னு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கலர், டெக்ஸ்ட்டுக்கு கலர் கொடுக்கணும் இல்லையா, #FFF ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். இது வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணுவோம், அப்போ வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கர்சர், பாயிண்டர். எதுக்காக அப்படி ஹோவர் பண்ணும்போது பாயிண்டர் வருது இல்லையா, அதுக்காக தான் பாயிண்டர்னு கொடுத்துருக்கோம். பொசிஷன், ரிலேட்டிவ் எதுக்காகனா, நம்ம இதுக்கு மேலே லேயரிங் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு சைல்டெல்லாம் வச்சு அந்த க்ளோ எஃபெக்ட் எல்லாமே இதோட சைல்டாக தான் இருக்க போகுது. ஸோ நம்ம பொசிஷன் வந்து ஸ்டார்டிங்கில் ரிலேட்டிவ்னு கொடுத்துருக்கோம். நாங்கள் கோட் போடுறது உங்களுக்கு புரியதுக்காக கொடுத்துருக்குறோம். இண்டெக்ஸ் வந்து 0. நெக்ஸ்ட் பார்டர் ரேடியஸ் 12 பிக்சல்ஸ்னு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பட்டன் வந்து கொஞ்சம் ஷேப்பில் வந்துருச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, BTN ஆஃப்டர்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இங்கே ஆஃப்டர்ங்கிற சூடோ க்ளாஸ் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த பட்டனுக்கு பிஹைண்டில் ஒரு லேயர் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து இப்போ போடுறேன் .btn ஆஃப்டர். .btn ஆஃப்டர் என்ன கொடுக்குறேன்னா, கண்டென்ட் நம்ம வந்து டிஃபால்ட்டாக எம்டியாக கொடுக்குறேன். எந்த கண்டென்ட்டுமே எனக்கு எல்லாமே என்ன பண்ண போகிறோம், லேயரிங் தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ் -1. எதுக்காக -1 கொடுத்துருக்குறோம்னா, இந்த இண்டெக்ஸ் 0 கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு பிஹைண்டில் இந்த ஆஃப்டருங்கிற எஃபெக்ட் பேக்ரவுண்டில் இருக்கும். அதுக்காக தான் பிஹைண்ட் -1 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பொசிஷன், ஆப்சல்யூட். எதுக்காக ஆப்சல்யூட் கொடுக்குறோம், இங்கே ஆல்ரெடி ரிலேட்டிவ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இது வந்து ஆப்சல்யூட். இதோட சைல்டு தான் வந்து இந்த பட்டன் ஆஃப்டருங்கிற சொல்கிறோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வித் 100%. இந்த 100% மீனிங் என்ன, இந்த பட்டன் இருக்குது இல்லையா, பட்டனோட டோட்டல் வித்தில் 100% எடுத்துக்கும். ஹைட்டு எனக்கு நான் 100% கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ண போகிறேன்.
333. இப்போ வந்து க்ரியேட் ஆயிடுச்சு, லேயரிங் க்ரியேட் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறோம்னா நான் பொசிஷன் யூஸ் பண்ணிக்கிறதுனால டாப் லெஃப்ட்லாம் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். லெஃப்ட்டு வந்து 0, டாப்பு வந்து 0, டாப் 0. பார்த்தீங்களா? இப்போ வந்து இதுக்கு ஒரு லேயரிங் க்ரியேட் ஆயிடுச்சு. அது எங்கே இருக்குது? பட்டனுக்கு பின்னாடி இருக்குது. ஓகேவா? கிளியராக இருக்குங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட் வந்து ஒரு பார்டர் ரேடியஸ், சேம் பார்டர் ரேடியஸ் கொடுக்குறோம். மேலே எவ்வளோ கொடுத்தோமோ அதே கொடுக்குறோம், 10 பிக்சல்ஸ். அதோட கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறோம். எதுனாலாம் பேக்ரவுண்ட் லேயர் தெரியறதுக்காக. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஆஃப்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆஃப்ட்டுங்கிற சூடோ எலிமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா ஒரு லேயரிங் க்ரியேட் பண்ணியிருக்கோம். எங்கே? அந்த பட்டனுக்கு பின்னாடி. அதுதான் வந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பிஃபோருங்கிற சூடோ எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி க்ளோ எஃபெக்ட் கொண்டு வர போகிறோம். ஏன்னா பிஃபோருங்கிற யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? க்ளோ எஃபெக்ட் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ நான் க்ரியேட் பண்ணுறேன். .btn before. இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கும் கண்டென்ட் வந்து எம்டியாகவே கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் இங்கே தான் வந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம க்ளோ எஃபெக்டை கொண்டு வர போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். நான் பேக்ரவுண்ட் கலர் லீனியர் கிரேடியன்ட்னு சொல்கிறேன். சாரி, லீனியர் கிரேடியன்ட்னு சொல்கிறேன். இதுக்குள்ளே நான் என்னெல்லாம் கொடுக்குறேன்னா ஆங்கிள் கொடுக்குறேன். நான் ஒரு 46 டிகிரின்னு சொல்கிறேன். 46 டிகிரி. ஓகே, ரீடபிலிட்டிக்காக நான் இந்த என்டர் கொடுத்து கீழே கொண்டு வரேன். நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் கலர் ஒவ்வொன்றா இப்போ அப்ளை பண்ண ஆரம்பிப்போம். நம்ம ஹேஷ் நான் ஒரு ரெட் கலர் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு. செகண்ட் வேல்யூ ஹேஷ் ஒரு ஓரஞ்சு கலர் மாதிரி ஒரு கலர் கொடுக்கலாம். ஒரு கலர் கோடு வந்து நீங்கள் கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுனாலும் கொடுத்துக்கலாம். இதை நான் வந்து என்னோடய ப்ரிஃபர்ட் கலர் நான் வந்து கொடுக்குறேன். கலர் கொடுத்துட்டு இன்னும் ஒரு 3 கலர் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து கிளியராக விசிபிளாக தெரியும், பார்க்குறதுக்கு இன்ட்ராக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று க்ரியேட் பண்ணுறோம். இன்னொன்று க்ரியேட் பண்ணுறேன். இது இன்னொரு கலரோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். எனக்கு இவ்வளோ கலர் போதும். நம்ம இன்னும் எவ்வளோ கலர் வேணாலுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டோம். அப்புறம் வந்து என்ன பண்ணிக்கிறோம்? க்ளோ எஃபெக்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். இனி இதை கொண்டு வரணும் இல்லையா? ஸ்க்ரீனில் விசிபிளாக கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா பொசிஷன், இதுக்கும் ஆப்சல்யூட்டாக அப்ளை பண்ணுறோம். ஆப்சல்யூட் அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டாப் -2 பிக்சல்ஸ். இதுக்கான மேலே வரும்போது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் -2 பிக்சல்ஸ். எதுக்காகனா எனக்கு பேக்ரவுண்டில் தெரியணும் இல்லையா? ஹவர் பண்ணுறது, அதுக்காக தான். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் சைஸ் வந்து நான் ஒரு 650% சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு Z இண்டெக்ஸ் -1 கொடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். -1 விட்த்து கொடுக்குறேன். அதாவது பார்டர் ரேடியஸோட விட்த்து எப்படி இருக்கணும்னா நம்மளோட டோட்டல் விட்த்து இருக்குது இல்லையா? அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த கால்க் யூஸ் பண்ணி, கால்க்னா கால்குலேட் 100% ஒரு பேரண்டோட விட்த்து, பட்டனோட விட்த்து, அது கூட எதை ஆட் பண்ணுறாங்கன்னா ஒரு 4 பிக்சல்ஸ்னு சொல்கிறேன். 4 பிக்சல்ஸ் இது கூட நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? எதுக்காக நம்ம இப்படி கொடுக்குறோம்? ஏன்னா நம்ம வந்து வெளியே 4 பிக்சல்ஸ் 40 கிடையாது. அப்போ தான் நம்ம வந்து இந்த டோட்டல் பட்டனோட விட்லேருந்து கொஞ்சம் பார்டர் 4 பிக்சல்ஸ் வெளியே தெரியும். அதுக்காக தான் நம்ம இதை அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹைட்டும் கொடுக்குறேன். சேம் 100% கூட 4 பிக்சல்ஸ் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன்னா ஃபில்டர் கொடுக்கணும். ஃபில்டர் ப்ராப்பர்ட்டியில் பிளர் யூஸ் பண்ணுறேன். பிளர் வந்து ஒரு 8 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். அனிமேஷன் இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அனிமேஷனை செட் பண்ண போகிறோம். எப்படி இந்த அனிமேஷன் வரணும்னு அனிமேஷனுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். க்ளோன்னு ஒரு என்ன நேம்லாம் கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டாக க்ளோன்னு கொடுத்துருக்கேன். செகண்ட்ஸ் வந்து ஒரு 18 செகண்ட்ஸ்னு சொல்கிறேன். எவ்வளோ செகண்ட்ஸ் ரன் ஆகணும்னு. லீனியர்னால் எந்த டைரெக்ஷனில் போகணும், அனிமேஷனோட டைரெக்ஷன் எது மாதிரி கொடுக்குறேன். லீனியர்னு கொடுக்குறேன். எவ்வளோ நேரம் ரன் ஆகுனா இன்ஃபினிட்னா ரன் ஆகிட்டே இருக்கலாம். இது வந்து அனிமேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் இன்பில்டாகவே இருக்கிறது. ஒன் ஹேண்டில் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிஷன்
ஒப்பாசிட்டி யூஸ் பண்ணுறேன். ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஒப்பாசிட்டி 0.3 செகண்ட்ஸ். இது வந்து எதுக்காகனா அனிமேஷன் ஸ்மூத் எஃபெக்ட்டுக்காக நம்ம இது கொடுக்குறோம். அதாவது டக்குன்னு வராமல் ஈஸியாக ட்ரான்சிஷன் ஆகிறதுக்கு. வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் எனக்கு எந்த சேஞ்சஸுமே வரல. நெக்ஸ்ட்டு பண்ணலாம். ட்ரான்சிஷன் அப்ளை பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்டர் ரேடியஸ் ஒரு 10 பிக்சல்ஸ். டிஃபால்ட்டாக ஒப்பாசிட்டி வந்து 0ல் இருக்கும் இந்த எலமெண்ட்டோடது. முடிச்சு இப்போ நம்ம வந்து அனிமேஷன் செட் பண்ணலாம். அனிமேஷன் எப்படி செட் பண்ணுவோம்னா அட் கீ ஃப்ரேம்ஸ். அனிமேஷனோட நேம் இங்கே என்ன கொடுத்துருந்தோம், க்ளோன் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ க்ளோன் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு என்ன ஸ்டைல் பண்ணுறேன்னா 0%, அதாவது 0%ங்கிற டைம் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது எனக்கு என்னவா இருக்கணும், பேக்ரவுண்ட் பொசிஷனிங் பண்ண போகிறோம் 0 நெக்ஸ்ட்டு 50% இருக்கும்போது மறுபடியும் பேக்ரவுண்ட் பொசிஷன் ஒரு 400% இருக்கணும். ஏன்னா மேலே வந்திருக்கணும் இல்லையா, அதுக்காக. தென் ஒரு 0 100% ஆகும்போது பேக்ரவுண்ட் பொசிஷன் 0 அதாவது திரும்பி எம்டிக்கு வந்துடணும். இதுதான் வந்து நம்மளோட விஷயம். அதுமாதிரி செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த எஃபெக்ட் அப்ளை பண்ண போகிறேன். எப்போ இது அப்ளை ஆகணும்னா ஹோவர் பண்ணும்போது இல்லையா? ஸோ ஹோவருங்கிற எலமெண்ட்டை யூஸ் பண்ண போகிறேன். .btn ஹோவர்னால் மவுஸ் நம்ம ஹோவர் பண்ண மவுஸ் வந்து எலமெண்ட்டுக்கு மேலே போகும்போது பிஃபோர் முன்னாடி எப்படி இருக்கணும் அந்த லேயர் கொண்டு வர போகிறேன். இப்போ எஃபெக்டில் ஹோவர் பண்ணும்போது ஒப்பாசிட்டி 1 வரல இன்னும். நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்டர் இதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பிஃபோருக்கு பதில் என்ன கொடுக்குறோன்னா ஆஃப்டர்ங்கிற சோட யூஸ் பண்ணுறோம். ஆஃப்டரில் பேக்ரவுண்ட் கலர் டிரான்ஸ்பரண்டாக சேஞ்ச் ஆகணும். டிரான்ஸ்பேரண்ட் பார்த்தீங்களா? இப்போ நான் ஹோவர் பண்ணுற பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்குது. ஆனால் நமக்கு இன்னும் கலர் வரல. ஒரு நிமிஷம் நம்ம இன்னும் டெஸ்ட் ட்ரை பண்ணலாம். நம்மளுக்கு இந்த டைமுக்குள்ளே ஒரு ஹோவர் எஃபெக்ட் வந்துருக்கணும். ஏன் வரலன்னா மேரேஜ் மிஸ்டேக் பண்ணியிருக்குமான்னு பார்ப்போம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கோம், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் விட்டுருக்கோம் இல்லையா? அதனால தான் நமக்கு அந்த ஸ்டைல் அப்ளை ஆகலை. நான் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணுறேன். பார்த்தோம்னா ஓகே பார்த்தீங்களா? இப்போ இந்த ஹோவர் எஃபெக்ட் வருது. ஆனால் ஹோவர் பண்ணும்போது அந்த கலர் வருது கரெக்டாக. எனக்கு எப்போ வரணும், ஆக்டிவாக இருக்கும்போது கிளிக் பண்ணும்போது மட்டும் தான் வரும். ஹோவர் பண்ணும்போது இந்த மாதிரி வரக்கூடாது இல்லையா? நெக்ஸ்ட் டைம் அதுக்கான ஒரு கோட் போடுவோம். அதுக்காக .btn ஆக்டிவ் இது ஒரு சூடோ எலமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். கலர் #000 font weight bold. பார்த்தீங்களா? இப்போ ஹோவர் நமக்கு அந்த எஃபெக்ட் வருது இல்லையா? கிளிக் பண்ணும்போது எஃபெக்ட் வருது இல்லையா? நம்ம இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? ஹோவர் பண்ணும்போது எனக்கு பார்டர் மட்டும் தான் வரணும். கிளிக் பண்ணும்போது தான் எனக்கு இந்த கிளாஸ் வரணும், இந்த ஸ்டைல் வரணும் இல்லையா? அது என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்? ஓகே நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஏன் நமக்கு வந்து ஹோவர் பண்ணும்போது பார்டர் மட்டும் வரல, டோட்டலாக வருதுன்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவ்க்கு பதிலாக ஹோவர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இங்கே வந்து ஆக்டிவ் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு இது ஃபிக்ஸ் ஆகிருக்கும். பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஹோவர் பண்ணுறேன். பார்த்தீங்க இல்லையா? ஹோவர் பண்ணும்போது பேக்ரவுண்டில் வருது. கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி கலர் வருது. எப்படி இது வருது? ஏன்னா ஹோவர் பண்ணும்போது நம்ம ஆக்டிவ் ஆஃப்டர் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணும்போது பிஃபோர் கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த பேக்ரவுண்ட் கலர் இந்த கலர்ஸில் கொடுத்துருக்கோம் இல்லையா? எல்லாம் சேர்ந்து வருது. இதுதான் வந்து இப்படி தான் இந்த பட்டன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். இந்த ஒரு சோர்ஸ் கோடு வந்து நம்ம கிட்டபிள் புஷ் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.